ஹாப்பி டே. இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஏடிஆர் எஸ்டர்டே 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு யூஎஸ் மார்க்கெட்ல. ஸோ அதுக்கு என்ன மெயின் ரீசன் இன்க்ரீஸ் ஆனதுக்குன்றத பார்க்கலாம். அண்ட் தென் செகண்ட் ஒன், இந்தியன் எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்ண யூஎஸ் டேரிஃப் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ண இந்தியா என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இது ரெண்டு தான் இன்னைக்கான மெயின் டாபிக். ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ் ஏடிஆரை பற்றி பார்த்துடலாம். ஸோ என்ன ரீசன் எஸ்டர்டே 40% யூஎஸ் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆனதுக்கு? ஸோ ஒரு இன்கரெக்ட் மார்க் டேட்டாவால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அல்காரிதம் ட்ரேடிங்கால் ஒரு சிஸ்டம் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்கரெக்ட் மார்க்கெட் டேட்டா அல்காரிதம் பேஸ்டு ட்ரேடிங் அது. ஸோ கம்ப்யூட்டரே தன்னால் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி மித்த சிஸ்டம் எல்லாமும் அந்த அல்காரிதத்தை ஃபாலோ பண்ணி பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஈவன் தோ அதோட ட்ரேடிங் வால்யூம் லோவாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் அல்காரிதம் பேஸ்ட் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஹை ப்ரைஸ் வரைக்கும் போயிருக்கு. எஸ்டர்டே 40% வரைக்கும் மேக்ஸிமமாக ஜம்ப் ஆயிருக்கு இன்ஃபோசிஸ் ஏடிஆர் யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ எக்ஸ்சேஞ்ச் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, எஸ்டர்டே ரெண்டு தடவை அதோட சடன் மூவை கண்ட்ரோல் பண்ண ட்ரேடிங்கை 2 தடவை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 தடவை ஸ்டாப் பண்ணி பண்ணதுனால ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கி வந்துருச்சு. அந்த ப்ரைஸ் கேம் டவுன். ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட் எதனால இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இது ஒரு டெக்னிக்கல் கிளிச், அல்காரிதம் பேஸ்டு கிளிச்னால தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி சைடு ஏதோ ஒரு குட் நியூஸும் இல்லை, ஃபுல்லாக டெக்னிக்கல் மிஸ்டேக்கால தான் நடந்திருக்குன்னு சொல்லி இன்ஃபோசிஸ் செபிக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியன் எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ் டேரிஃப் கிட்டேருந்து மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மெக்சிகோ கிட்டேருந்து மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்தியா என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, என்ன எஃபெக்ட் இந்த யூஎஸ் டேரிஃபால் என்ன எஃபெக்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம். இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியன் எக்ஸ்போர்ட்லாம் கம்மியாயிருக்கு, ருப்பி வீக்கன் ஆயிருக்கு, எஃப்ஐஎஸ் கீப் ஆன் செல்லிங்கில் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சில நடவடிக்கையை எடுக்க போகிறாங்க. ஸோ இந்தியன் எக்கானமி இன்சைட்லேயே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு, இந்திய நாட்டில் இருந்தே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம ரீசெண்டாக இந்த போன வீக்கில் பார்த்த நியூஸ் தான் இதெல்லாம். நியூக்ளியர் செக்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ பிக் ஃபாரின் கம்பெனி மூலமாக இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்து நியூக்ளியர் செக்டரில் ப்ரைவேட் கம்பெனிஸை அலோவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் செக்டர் ஃபுல்லி ஓப்பன்டு ஃபார் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 74% வரைக்கும் லிமிட் இருந்தது இன்சூரன்ஸ் செக்டரில். இப்போ அதை 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக மோர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது இன்னும் ப்ராக்ரஸில் இருக்குது. 2026 தான் அமலுக்கு வரும். ஸ்டாக் மார்க்கெட் லாஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் செக்யூரிட்டி லா கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி கொண்டு வந்தால் மோர் எஃப்ஐஐஸ் எஃப்டிஐஸ்லாம் பையிங்க்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது 2026 தான் தெரியும். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் கட் அண்ட் லேபர் லாஸில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கன்சம்ஷனில் டேக்ஸ் கட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, லேபர் கோட்ஸும் சிம்பிளிஃபை ஆயிருக்கு. ஸோ இது மூலமாக நிறையா பிஸ்னஸ் இந்தியாவுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கிறதா இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இன்னும் சில ஸ்டேட்ஸில் மட்டும் இது ஒன்றும் அமலுக்கு வரல. அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டாக்ஸ் போயிட்டுருக்கு. யூரோப்பியன் யூனியன் கிட்டையும் அதர் கண்ட்ரிஸ் கூடயும் ட்ரேட் டாக்ஸ் போயிட்டுருக்கு மோர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வரதுக்காக. ரீசெண்டாக தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் ஓமன் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரஷ்யா கூட சில அக்ரிமெண்ட்ஸ், ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் யூரோப்பியன் யூனியன் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் கூட கம்மிங் இயரில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு மூலமாக இந்தியாவுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்கமிங் ஸ்டெப்ஸ் இன்னும் நிறையா செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக இந்தியா க்ரோத் 2026 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேபி இட்ஸ் லீட் டு 6.9%
அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஎஸ் டேரிஃப்லேருந்து இந்தியன் எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு இந்தியா எடுத்திருக்க ஸ்டெப்ஸ். இன்னும் வேறு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க போகிறாங்கன்னு தொடர்ந்து பார்க்கலாம். இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.